நீங்கள் எவ்வாறு நியாயப்படுத்துவீர்கள்? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இறைவன் தான் உலகை படைத்தார். அப்படி என்றால் அந்த இறைவன் இந்த உலகத்தை படைப்பதற்கான நோக்கம் அல்லது தேவை என்ன? ரெண்டு கேள்விகளை கேட்குறாங்க சகோதரர். முதல்ல நம்பிக்கை தான் இஸ்லாம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீங்கன்னு கேட்குறாங்க. பொதுவாகவே நாங்கள் எதையும் நியாயப்படுத்துகிறவர்கள் இல்லை. நியாயம் இருந்தால் அதை ஒத்துக்கொள்கிறவர்களும், தவறு இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு தான். அதனால தான் உங்கள் முன்னாடி நிற்க முடிகிறது. நாங்கள் செஞ்ச தப்பை நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னா எங்களுக்கே அசிங்க நம்ம போனோம்னா நம்ம செஞ்ச தப்பை பற்றி கேட்பாங்களே என்று பயப்படக்கூடிய ஆளாக இருந்தால் நாங்கள் இங்கே நிற்க முடியாது. என்ன தைரியத்தில் நிற்கிறோம்? நாங்கள் தப்பு செஞ்சோம்னு நீங்கள் சொன்னால் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லி, எங்களுடைய தவறை சுட்டி காட்டி எங்களுடைய அறியாமையை நீக்கியதற்காக நன்றி சொல்லி திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக தான் இருப்போமே ஒழிய எதையும் நியாயப்படுத்துகிறவர்களாக இருக்க மாட்டோம். நியாயம் இருந்தால் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை நியாயப்படுத்த தேவையில்லை. இஸ்லாமும் நம்பிக்கையை மையமாக வைத்துத்தான் செயல்படுகிறது. குர்ஆனில் பல இடங்களில் இறைவனை நம்ப வேண்டும், இறை தூதர்களை நம்ப வேண்டும், இறைவனிடமிருந்து உலகத்திற்கு ஏராளமான வேத நூல்கள் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நம்ப வேண்டும், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு நம்பிக்கைகளை இஸ்லாமும் முன்வைக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கையில் மற்ற நம்பிக்கைகளுக்கும் இஸ்லாத்தின் நம்பிக்கைகளுக்கும் இடையில் ஒரு பெரிய வேறுபாடு என்னன்னா, எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் அது அறிவார்ந்த அடிப்படையிலே ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அமைய வேண்டும். எடுத்த எடுப்பில் நம்பிக்கைன்னு போயிடக்கூடாது. எங்க அப்பா சொன்னாரு அதனால நான் நம்புறேன், அந்த கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது. எங்களுடைய தாத்தா சொன்னாரு பரம்பரையா நாங்கள் இப்படித்தான், அப்படி போகக்கூடாது. நான் ஆரம்பத்திலே கூட என்னுடைய உரையிலே சுட்டி காட்டினேன், நபிகள் நாயகத்தை இறை தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? என்னுடைய தந்தை என்று சொன்னதற்காகவே, எங்க தந்தை சொல்லி தந்ததற்காக நான் ஏற்று நம்பவில்லை. என்னுடைய தாய் அப்படி நம்பிய காரணத்தினால் நான் நம்பவில்லை. பிறகு எப்படி நாங்களே ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம்? ஏன் ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம்? அப்படித்தான் ஆய்வுக்கு உட்படுத்தி அதற்கு பிறகு நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. மொட்டை தாத்தான் குட்டையில் விழுந்தான்னு சொல்லுவாங்க, அப்படியான்னு கேட்டு நம்பக்கூடாது. இஸ்லாமிய அடிப்படையில் எந்த தாத்தா எந்த ஊர் குட்டையில் எப்போ விழுந்தாரு விவரமா கேட்டு தான் நம்பணும். குர்ஆனே அது போதிக்கிறது. எப்படி? வைதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யக்ரு அலைஹா சும்மம் வம்யானா. இது குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வசனம். இதற்கு என்ன பொருள்? இறைவனின் வேத வசனங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டாலும் அதன் மீது குருடர்களாகவோ செவிடர்களாகவோ விழக்கூடாது. குருட்டுத்தனமா சொல்லி இறைவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா டக்குன்னு தலையேற்றக்கூடாதான். இறைவன் சொன்னானா, சொன்னதுக்கு ஆதாரம் என்ன, அது என்ன சாட்சி, அதுக்கான ரெக்கார்டு எங்க இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து புரிந்து விளங்கி அதுக்கு பிறகுதான் அதை நம்பணும். சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீ நம்பிராத. இப்ப இறைவனை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது, இறைவன் ஒருவன் தான், நாங்கள் அதை நம்புகிறோம். இறைவன் உலகத்துக்கெல்லாம் ஒரே ஒரு இறைவன் தான், எல்லாருமே அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அப்படித்தான் தமிழ் மொழியில பெரும்பாலான தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனா இந்த இறைவனுக்கு ஒரு இறைவன் ஒருவன் தான் என்று இஸ்லாம் சொல்லுத, அதை நாங்க நம்பும் போது சும்மா நம்பல, அதை எப்படி நம்பணும்னு காரண காரியத்தோடு குர்ஆனை விளக்குகிறது. இறைவன் ஒருவன் தான் உலகத்தை எல்லாம் படைத்தான் என்றால் அதற்கான காரணம் என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன்கள் உலகத்தில் இருந்தால் இந்த உலகம் என்றைக்கோ சிதறி சின்னாபின்னமாக இருக்கும். உலகத்தை சிந்தித்து பார், உலகத்தினுடைய இயக்கத்தை சிந்தித்து பார், அவனுடைய செயல்பாடுகளை சிந்தித்து பார், இறைவன் ஒருவன் தான் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று குர்ஆன் எங்களுக்கு பாடம் நடத்துகிறது, வகுப்பு நடத்துகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு கல்லூரி நடத்தப்படுகிறது. அந்த கல்லூரியில சம அதிகாரம் பெற்ற 2 தலைவர்கள் இருக்க முடியுமா? கல்லூரிங்கிற ஒரு நிர்வாகம், அதுல வகுப்பறைகள் இருக்கும், ஆசிரியர்கள் இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பாங்க, துப்புரவு செய்யக்கூடிய பணியாளர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு தேவையான பாடத்திட்டங்கள் இருக்கும், அவற்றையெல்லாம் முறைப்படுத்தி வழங்க வேண்டிய தேவை இருக்கும். எல்லாவற்றுக்குமான நிர்வாகத்துக்கு மேல்மட்டத்தில் சுப்பீரியராக அத்தாரிட்டி பெற்ற ஒரு தலைவர் இருப்பார், ஒரு பிரின்சிபல், ஏதோ ஒரு பேர் வச்சுக்குவோம். அந்த இடத்துல சம அதிகாரம் பெற்ற 2 பேரை தலைமை இடத்திலே கொண்டு போய் வைக்க முடியுமா? ஒரு கல்லூரிக்கு 2 முதல்வர்களை சம அளவோடு, 2 முதல்வர் சில இடத்துல வைப்பாங்க, அவர் முதல்வர் இவர் துணை முதல்வர். அப்படி இல்லாம 2 பேரையும் சம அளவிலே கொண்டு போய் வைக்க முடியுமா? எங்கேயும் வைக்கல. ஏன் வைக்கல? வச்சா கல்லூரியா இருக்காது. இன்னைக்கு வச்சா நாளைக்கு இழுத்து மூடிட வேண்டியதான். ஏன்? இந்த முதல்வர் ஒன்னு சொல்ல, அந்த முதல்வர் வேற ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை சேருன்னு ஒரு அம்மா சொல்ல, சேர்க்க கூடாதுன்னு அடுத்த அம்மா சொல்லுவாங்க. இந்த பாடத்தை நடத்துன்னு சொல்ல, நடத்தக்கூடாதுன்னு அடுத்த ஆள் சொல்லுவாங்க. 2 பேருக்கு 2 விதமான திங்கிங் இருக்கும்.
அப்ப சம அதிகாரம் பெற்றவர்கள் தலைவர்களாக இருந்தால் ஒரு கல்லூரி நிர்வாகம் நடத்த முடியாது, ஒரு குடும்ப நிர்வாகம் நடத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய உலகத்தை எல்லாம் படைத்து ஆளுகிற நிர்வாகம் என்றால் சூரியன், சந்திரன், புளூட்டோ, வியாழன், நெப்டியூன், பூமின்னு சொல்லிவிட்டு இந்த கோள்கள் எல்லாம், இந்த பால்வீதி மண்டலம் எல்லாம், இதே போன்று எத்தனை லட்ச பால்வீதி மண்டலங்கள். விஞ்ஞானம் இன்றைக்கு நமக்கு அதை ஒரு சர்வ சாதாரண பாடமாக சொல்லி தருகிறது. நம்ம உட்கார்ந்து இருக்கிற 9 கிரகங்களை பால்வீதி மண்டலம்னு சொன்னா இது மாதிரி லட்சக்கணக்கான பால்வீதி மண்டலங்கள் இருக்கிறது. அவை அனைத்தும் ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே சுற்றி சொல்லணும் ஒன்று இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த சரியான முறையான இயக்கம் எதை காட்டுகிறது? காலையில் சூரியன் உதிக்கிறது, குறிப்பிட்ட நேரத்தில் மறைகிறது. சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் கணக்கு வைத்துக் கொண்டு பல்வேறு செயல் திட்டங்களை நாம் உருவாக்குகிறோம். அதெல்லாம் எப்படி நடக்கிறது? தமிழகத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அங்கே தேச தந்தையாக பார்க்கப்படுகிறவர் காந்தி. காந்திக்காக தமிழகத்தினுடைய தென்கோடியில், நம்ம இலங்கையிலிருந்து சொல்றாருன்னா அந்த பக்கம், இலங்கை ஒரு பக்கம் ராமநாதபுரம் இந்த சைடில் இருந்துச்சுன்னா அதுக்கு நேர் எதிர் திசையில் கன்னியாகுமரிங்கிற ஊரில் காந்திக்காக வேண்டி ஒரு மணிமண்டபம் கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த மணிமண்டபத்தில் காந்தியினுடைய உருவப்படங்கள் இருக்கும், அவர் பயன்படுத்திய சில பொருட்கள் இருக்கும், அவரை பற்றி உண்டான செய்திகள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதுக்காக வேண்டி ஒரு மணிமண்டபத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மண்டபத்தில் என்ன விளங்க மாட்டேங்குதோ? அந்த மண்டபத்தில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தியுடைய அஸ்தி ஒன்று வச்சிருப்பாங்க. அவரை எரித்து சாம்பல் இருக்குல்ல, சாம்பல்ல கொஞ்சத்தை கன்னியாகுமரியில் வச்சிருக்கிறாங்க. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, காந்தியுடைய நினைவு நாள். பள்ளிக்கூடங்கள் அதற்காக விடுமுறை விடப்படும். அந்த காந்தியுடைய நினைவு நாளில் சூரிய ஒளி அந்த அஸ்தியிலே படும். அக்டோபர் 1ஆம் தேதியும் படாது, அக்டோபர் 3ஆம் தேதியும் படாது, வருஷத்தில் வேற எந்த நாளும் படாது. ஜனவரியில் படாது, பிப்ரவரியில் படாது, மார்ச்சில் படாது, டிசம்பரில் படாது, நவம்பரில் படாது. கரெக்டா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தியின் நினைவு நாளில் சூரிய ஒளி அந்த அஸ்தியில படும். இது எப்படி படுகிறது? எப்படி அந்த கரெக்டா அந்த தேதியில மட்டும் காந்தி பெரிய மகான் அப்படிங்கிறதுனால சூரியன் தலை சாய்க்கிறதா? அப்படி பார்த்தா அதை விட பெரிய பெரிய மகான்கள்லாம் உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டு தானே இருக்கிறாங்க. என்ன அடிப்படையில் அந்த சூரிய ஒளி படுகிறது என்றால், அந்த கட்டடத்தை கட்டியவர் அதுல ஒரு குறிப்பிட்ட டிகிரி கோணத்தில் ஒரு துளை எடுக்கிறார், ஒரு ஓட்டை போடுகிறார். அந்த ஓட்டை எப்படி போடுறாரு? சூரியனுடைய சுழற்சியை கணக்கு பண்றார். ஒவ்வொரு நாளும் சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையுது நம்ம சொல்றோம். ஆனா கிழக்கு என்றால் நிஜமா ஒரு பாயிண்ட்ல உதிச்சு ஒரு பாயிண்ட்ல மறையுது. வார்த்தையில சொல்லும்போது கிழக்கு மேற்குன்னு இருந்தோம். ஆனா கிழக்கு லட்சக்கணக்கான கிழக்கு இருக்கிறது. விஞ்ஞான அடிப்படையில் நல்ல கிழக்கு பகுதியிலே பல பாயிண்ட்கள் ஒரு நாள் இங்க இருந்து உதிக்கும், அடுத்த நாள் கொஞ்சம் தள்ளி உதிக்கும், அதுக்கு அடுத்த நாள் அங்க கொஞ்சம் தள்ளி உதிக்கும். அதனால தான் இந்த பூமி உருண்டையில் 6 மாத காலம் சூரியனே உதிக்காத புலப்பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. அந்த ஓரப்பகுதிகள் இருக்கிற துருவ பகுதிமாங்களே, எஸ்கிமோக்கள் வாழக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் 6 மாசம் வெயிலே அடிச்சுக்கிட்டு இருக்கும், இருட்டவே செய்யாது. 6 மாசம் இருட்டாவே இருக்கும், வெயிலே அடிக்காது. அதெல்லாம் அதெல்லாம் எப்படி நடக்கிறது? மைக்க கொடுக்கணுமா? கேள்வி முடிஞ்சோன்னு தந்துருவாங்க, பதில் முடிஞ்சோன்னு தந்துருவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? குறிப்பிட்டு அவர் யோசிக்கிறார். இப்படி எல்லாம் சுத்துறதை பார்த்துவிட்டு கரெக்டா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி எந்த புள்ளியிலிருந்து சூரியன் உதிக்கிறது பார்க்கிறார். கரெக்டா அந்த புள்ளியை நோக்கி ஓட்டை போடுறாரு. அந்த அக்டோபர் 2ல அஸ்தியில சூரிய ஒளிப்பட்டுரு. 2 அன்னைக்கு திறந்து விடுவாங்க. பெரிய கூட்டம் அதை மொய்த்து கொண்டு பெரிய அதிசயத்தை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. நிஜமா இதுல என்ன அதிசயம் இருக்கிறது? எப்படி இதை இவரால் வடிவமைக்க முடிந்தது? அந்த இன்ஜினியரால் 2ஆம் தேதி கரெக்டா எப்படி கொண்டு வந்து நிப்பாட்ட முடிஞ்சிச்சு? சூரியன் கரெக்டா டெய்லி சொல்லி வச்ச நேரத்துக்கு உதிக்குது, சொல்லி வச்ச மாதிரி மறையுது. அதனுடைய அந்த இயக்கத்தில் எந்த ஒரு கோளாறும் இல்லை, கரெக்டா திட்டமிட்ட பிளான்ல போய்கிட்டே இருக்கு. அதை பார்த்துப்புட்டு இவரால் சரியாக அந்த இடத்துல கொண்டு வந்து சூரிய ஒளியை தர முடிஞ்சிச்சு. அதே இது சூரியன் தாறுமாறா ஓடிக்கொண்டிருந்தால் அது இஷ்டப்பட்டா உதிக்கும், இஷ்டப்படாட்டி உதிக்காம இருக்கும். அப்படின்னா இவரால் 2ஆம் தேதிக்கு சூரிய அஸ்தியில கொண்டு வந்து சூரிய ஒளியை வைக்க முடியுமா? அப்ப அந்த அஸ்தியில விழுறதுக்கு காரணம் சூரியன் முறையாக இயங்குகிறது, சந்திரன் முறையாக இயங்குகிறது, பூமி முறையாக ஓடுகிறது. அது அதற்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த நீள்வட்ட பாதையில முறையாக சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம்ல. இதை வச்சு பார்த்தாலே நம்முடைய அறிவு தீர்ப்பளிக்கணும்.
ஆமா இது தானா இயங்கல, யாரோ ஒருத்தன் மேல உட்கார்ந்து திட்டமிட்ட அடிப்படையில இயக்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரே ஒருத்தன் தான் இயக்குறான். 2 பேர் இருந்தா ஒரு நாள் இங்கிட்டு போ, ஒரு நாள் அங்கிட்டு போகுமே, எங்கிட்டும் போக மாட்டேங்குது. சொல்லி வச்ச அடிப்படையில் ஒரே மாதிரி செய்து கொண்டிருப்பதை பார்த்தால் இதையெல்லாம் யாரோ ஒருவன் தான் அமர்ந்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரம் தானே. இப்படி ஆதாரத்தை இஸ்லாம் முன்வைக்கும். யோசித்து பார், 2 பேர் இருந்தா பூமியும் சூரியனும் முட்டி மோதி என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்குமே. ஒரு 2 முதல்வர் கல்லூரிக்கு தாங்கல, ஒரு 2 ஜனாதிபதி ஒரு தேசத்துக்கு தாங்கல என்று சொன்னால் இத்தனை பெரிய நிர்வாகத்திற்கு 2 இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்ள இயலும் என்று கேள்வி எழுப்பி அதுக்கப்புறம் சொல்லும் இறைவன் ஒருத்தன் நம்பு. அதுக்கப்புறம் நாங்க நம்புவோம். கரெக்ட் தான், இறைவன் ஒருத்தன் தான் இருக்க முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் இருந்தா இப்படி உலகம் இயங்கி கொண்டிருக்காது என்பதை இப்படி அறிவுபூர்வம் எதை சொன்னாலும் அறிவுபூர்வமான வாதங்களை முன்வைத்து அதற்குரிய காரணகாரியங்களை எல்லாம் விளக்கி சொல்லி அதற்கு பிறகு அதை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லும். அதற்கு பிறகு நம்புவோம். அப்படி நம்பினா தான் நெசமாவே அது நம்பிக்கைன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன ஆகும் தெரியுமில, நீங்க ஒன்னையுமே புரிஞ்சுக்கல, ஒன்னும் விளங்கல, ஏதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் நம்பினீங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தர் வந்து சொல்வார், அவர் சொல்லதை நம்புவீங்க. உங்க கருத்துக்கு மாற்றமா சொல்வார், அதையும் நம்புவீங்க. ஏன்? நீங்க காரணகாரியத்தோடு நம்பாதனால. எதையுமே காரணகாரியத்தோடு புரிஞ்சு நம்பினா நாம ஏன் இந்த கல்லூரியில் படிக்கிறோம், ஏதோ எங்க அப்பா கொண்டு திணிச்சாரு அதுக்காக வேண்டி படிக்கிறோம்னா உருப்படியா படிப்போமா? நான் படிக்கிறதுனால அதுக்குரிய காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் படிக்கிறேன், நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல குடும்பத்தில் செட்டில் ஆகணும், அதுக்காக வேண்டி அதை புரிந்து கொண்டு இந்த கல்லூரியில படிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விளங்கி படித்தால் கடைசி வரை கல்லூரியில நிலையாக இருப்பீர்கள். ஒண்ணுமே விளங்கல, ஏதோ தள்ளி விட்டாங்க அப்படின்னா கல்லூரிக்கு காலேஜுக்கு கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போவோமா, பீச்சுக்கு போவோமா, சுத்துவோமா, அந்த அந்த சிந்தனை தானே வரும். காரணம் எப்படி? எந்த ஒரு விஷயத்தை நம்பணும் அறிவுபூர்வமாக காரணகாரியத்தோடு வாத பிரதிவாதங்களை முன்வைத்து அதற்கு பிறகு நம்புங்கள் என்று நம்பிக்கை இஸ்லாம் சொல்கிறது. எனவே நம்பிக்கை இஸ்லாத்தின் அடிப்படை அறிவுபூர்வமான நம்பிக்கை தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது கேள்வி கேட்டாங்களே, இன்னொரு கேள்வி கேட்டார். சரி, ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல, ஒரு கேள்விக்கு. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடும் போட்டோம். இந்த இஸ்லாமிய மதமானது கிறிஸ்தவ சமயத்திலிருந்து பிரிந்து சென்றது என்ற ஒரு கருத்து எனது கிறிஸ்தவ நண்பரினூடாக தெரிந்து கொண்டேன். இது பற்றிய உங்களுடைய கருத்து? சகோதரர் நவநீதன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு முந்தி சகோதரர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். 2 கேள்வி இருக்கிறது. இதோடு சேர்த்து நானும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. ஆரம்பத்திலே சொல்ல வேண்டிய செய்தி எப்போதும் அதை சொல்லலை, அதையும் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இந்த வணக்கம் சொல்வதற்குல எல்லாரும் பேசும்போது எடுத்த உடனே வணக்கம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் தூங்குனீங்க. இது பரவலாக எல்லாருடைய மரபுலையும் முஸ்லீம் அல்லாதவருடைய மரபுல முஸ்லீம்களும் கூட பிறருக்கு வணக்கம் சொல்வதை ஒரு வளமையாக ஒரு மரியாதையான காரியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நம்பிக்கைப்படி கொள்கைப்படி வணக்கம் என்பது அது வார்த்தையாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும், வார்த்தையில் சொன்னாலும் சரி, அது செயல்பாட்டிலே வெளிப்படுத்தினாலும் சரி, இரண்டுமே படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் அதை வெளிப்படுத்தக்கூடாது என்பதிலே ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் ஒரு கராரான போக்கை கடைபிடிக்கிறது. ஏன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுவாங்க. அது என்ன லா இலாஹ இல்லல்லா? வணக்கம் என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது என்பதுதான் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தமே. அதனால நீங்க வணக்கம் சொல்லும்போது நான் பதில் சொல்லாமல் இருந்து பார்த்து விட்டு நீங்க என்ன வணக்கம் சொல்றோம் அவர் சொல்ல மாட்டாரா பெரிய அப்படி நினைத்து விடக்கூடாது. அது நாங்கள் கொள்கை அடிப்படையிலே அதை தவிர்க்கிறோம், மற்றவர்களுக்கும் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று போதனை செய்கிற காரணத்தினால் அந்த வணக்கத்திற்கு பதில் வணக்கம் வராமல் இருந்திருக்கும் என்ற ஒரு விளக்கத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். 2வது சகோதரர் கேட்கிறாரு, இறைவன் ஏன் இந்த மனிதர்களை உலகத்தில் படைச்சான், உலகத்தை ஏன் படைச்சான் அப்படின்னு. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஏன் படைக்கப்பட்டான் என்பதை குர்ஆனே மிக எளிதாக விளக்கி விடுகிறது. பெரிய அறிவு ஆராய்ச்சிகள் எல்லாம் தேவையில்லை. குர்ஆன்ல ஒரு வார்த்தை வருகிறது, ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லாலி அபுதூன். நான் இந்த மனிதர்களை என்னை வணங்கி வழிபடுவதற்காகத்தான், எனக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காகத்தான் படைத்திருக்கிறேன். இறைவனுடைய விருப்பத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்தணும். இறைவன் சொன்ன அடிப்படையிலே தொழ வேண்டும், இறைவன் சொன்ன அடிப்படையிலே வியாபாரம் செய்ய வேண்டும், இறைவன் கற்றுத்தந்த அடிப்படையில் குடும்பம் நடத்த வேண்டும், இறைவன் கற்றுத்தந்த அடிப்படையில் மனிதாபிமானத்தோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். இறைவன் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறானோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒருவராகத்தான் உலகத்தில் மனித குலம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் எதை செய்தாலும் அதில் இஸ்லாம் சொன்ன அடிப்படை கொண்டு இருக்கத்தான்.
இஸ்லாம் சொல்லாத எந்த விஷயத்தையும் நீங்க காட்டவே இல்லை. அறிவியல் முதற்கொண்டு ஒரு அணுவை பிளப்பது வரைக்கும் உண்டான எந்த செய்தியா இருந்தாலும் அதுல செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற கேள்வியை எடுத்துக்கொண்டு நீங்கள் திருமறையை திறந்து பார்த்தால், திருக்குர்ஆனை திறந்து பார்த்தால் அங்கே உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். செய் என்று இருக்கும், செய்யாதே என்று இருக்கும், அதற்குரிய காரணங்கள் இருக்கும். ஒரு வட்டி வாங்கக்கூடாது மொட்டையா இருக்காது, வட்டி வாங்கலாமா கூடாதானா வாங்கக்கூடாதுன்னு இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய கேடுகளும் இருக்கும். இந்த உலகத்தில் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது அதையும் இஸ்லாம் விளக்கி தந்திருக்கும். எனவே இறைவன் என்ன சொன்னானோ அதை செயல்படுத்துவதற்கு தான் இந்த உலகம் இறைவனின் விருப்பத்தின் பேரில் படைக்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒன்று. ரெண்டாவது சகோதரர் கேட்டாரு, இஸ்லாம் என்பது கிறிஸ்துவத்திலிருந்து பிரிந்து வந்தது என்று சொல்கிறார்களே. என்னுடைய சகோதரர் நண்பர் ஒருத்தர் சொன்னார், சரியானு கேட்குறாங்க. கிறிஸ்தவ மத தலைவர் ஐயா எல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த சபையில் அவர்களிடத்திலே கேட்டால் கூட இதற்கான பதில் அவங்களே சொல்லுவாங்க. நாம இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நியாயப்படுத்துறதுக்கு மாதிரி தெரியலனா கூட சம்பந்தப்பட்ட அது குறித்த ஆழமான கருத்துக்களை விஷய ஞானங்களை படித்து வைத்திருக்கிற பெரியார் இடத்துல கேட்டாலே அவர்களே சொல்லுவார்கள். அரைகுறையாக சில குற்றங்குறைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வேண்டுமானால் போற போக்கில் அப்படி தூவி விட்டுட்டு போவாங்களே ஒழிய நிஜமாகவே அதில் கரை கண்டவர்கள் அதை படித்தவர்கள் யாருமே அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா ரெண்டுக்கும் அப்படி ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தையும் எடுத்துக்கொண்டால் இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத அளவிற்கு ஒன்றை பைபிள் சரி என்று சொல்கிறது, குர்ஆன் அதை தவறு என்கிறது. ஒன்றை குர்ஆன் சரி என்கிறது, பைபிள் அதை தவறு என்கிறது. இப்போ ஒன்றிலிருந்து பிரிந்து வந்த இன்னொன்று எப்படி இருக்கும்? அதனுடைய பண்புகளோடு ஒத்துத்தானே இருக்கும். நேர் எதிராக இருக்கிறது போய் எப்படி ஒன்னா இருக்குன்னு சொல்ல நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்துக்கலாம். அடிப்படையிலிருந்தே திரித்துவம் என்பது அதனுடைய அடிப்படை. அது குறை சொல்றதுக்காக இல்லை, ரெண்டையும் புரிய ரெண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தானே, அதனால விளக்குறதுக்காண்டி சொல்றேன். திரித்துவம் என்பது கிறிஸ்தவ மத போதனைகள்ல உள்ளது. முக்கடவுள் கொள்கை, பிதாசுதன் பரிசுத்த ஆவி. இஸ்லாத்துல உண்டா? நேர் எதிராக நிற்குது இஸ்லாம். ஒரே ஒருத்தன் தான், ரெண்டாவது ஆளு கிடையாது. இது எப்படி ரெண்டு அதுல இருந்து இது வந்துச்சுமீங்க, இது வேற அது வேறன்னு ஒன்னுலையும் பிரிஞ்சு நிற்கிறது. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் எதனால இந்த பிரச்சனை வருது, ஏன் இப்படி சொல்றாங்கன்னா சில பேர் இந்த பைபிள் எடுத்து படிப்பாங்க, படிச்சா அதுல ஆதாம் அப்படின்னு இருக்கும். குர்ஆன் எடுத்து படிச்சா அதுல ஆதம் அதே மாதிரி பேர் வரும். பைபிள் எடுத்து பார்த்தா மோசஸ் அப்படின்னு இருக்கும், குர்ஆன்ல அதே மாதிரி மூசா அப்படி ஒரு வார்த்தை இருக்கும். பெயர்கள் இருக்குல்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பெயர்கள் எல்லாமே அப்படி அரபி மொழிக்கு மாற்றம் செய்யப்பட்டு குர்ஆன்லயும் இருக்கும். நோவா அப்படின்னு பைபிள்ல இருக்கும், குர்ஆன் எடுத்து பார்த்தா அதே ஆளுடைய வரலாறு நூஹு அப்படிங்கிற பேர்ல இருக்கும். ஆபிரஹாம்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் போற்றுவார்கள், குர்ஆன் எடுத்து பார்த்தா இப்ராஹிம்ங்கிற பேர்ல அது சொல்லப்பட்டிருக்கும். அவன் ஈசா என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கும், கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் என்று அவங்கள புனிதப்படுத்துவாங்க. இப்படி இந்த பெயர்கள் இருக்குல்ல, அதுல இருக்க பேர் இதுல இருக்க பேர் ஒன்னா வந்த உடனே ஓ அது வரலாற்று ரீதியாக அது முந்தினது தானே. கிறிஸ்தவர் 2000 தாண்டிடுச்சுல, அப்ப 2000 அது வந்துருச்சு. இது கிபி 600 தான் இது வந்திருக்குது. எனவே அதை விட இது லேட்டா வந்ததுனால இது அதுல இருந்து தான் வந்தது அப்படி நினைச்சுக்கிறான். முந்தி ஒண்ணு வந்து பிறகு ஒண்ணு வந்தா முன்னாடி உள்ளதுல இருந்து தான் பிறகு உள்ளது வரணும்னு எந்த ஒரு தேவையும் கிடையாது. முதல்ல மாட்டு வண்டி இருந்துச்சு, இப்ப பிளைட் இருக்குது. எனவே மாட்டு வண்டியில இருந்து தான் பிளைட் வந்துச்சுன்னு யாரா சொல்லுவோமா? அது வேற இது வேற சம்பந்தமே இல்லைம்ல. அதே மாதிரி தான் ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் நிறைய உண்டு. கருத்து ரீதியாக கொள்கை ரீதியாக 1-2 இடங்கள் வேண்டுமானால் ஒத்து போகிற மாதிரி தெரியலாமே ஒழிய நிறைய விஷயங்களில் வேறுபட்ட கொள்கைகளை சொல்லுகிற காரணத்தினால் ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்தது என்ற வாதம் ஏற்க தகுந்த வாதம் இல்லை என்பது இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நிகழ்ச்சியுடைய நேரம் நிறைவடைந்து விட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொன்ன காரணத்தினால் இதோடு நான் எனது செய்தியை சொல்வதில் நிறுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இறுதியாக இந்த சபையிலே சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்துமே நமக்கிடையிலே ஒரு சமரச புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும், பரஸ்பரமாக ஒருவரை ஒருவர் விளங்கி கொண்டால் சமூக நல்லிணக்கம் மலரும் என்ற கோணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இதிலே சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்துமே நல்லெண்ணத்தை கருத்திலே கொண்டு நேர்வழியை கருத்திலே கொண்டு சொல்லப்பட்ட செய்திகள் தான். அதிலே சொல்லப்படுவதற்கு பயன்படுத்திய வார்த்தைகளில் சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் வெல்லும் என்று சொல்வார்கள். அது தனிப்பட்ட முறையிலே யாருக்கேனும் உறுத்தலையோ பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் அதற்காக உங்களிடத்திலே இறைவனை முன்னிட்டு வருத்தம் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.